நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி அருகே சொத்து தகராறு காரணமாக தம்பியின் காருக்கு அண்ணனே தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவியில் பதிவான அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மகாதேவி அடுத்த கங்கனாங்குளத்தை சேர்ந்த முத்து என்பவர் வாடகை கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். அவர் தனது சொந்த காரை நேற்று இரவு வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு உறங்க சென்றுள்ளார். நள்ளிரவில் கார் தீப்பற்றி எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக சேரன் மகாதேவி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் பெருமளவில் சேதமடைந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் முத்துவின் உடன் பிறந்த சகோதரர் பாபநாசம் காருக்கு தீ வைத்தது தெரிய வந்துள்ளது. இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. முத்துவுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் பாபநாசம் செங்கல் சூளை நடத்தி வந்ததாகவும் சொத்தை பிரித்து தருமாறு முத்து பலமுறை கோரியிருந்தும் அதற்கு உடன்பாடு ஏற்படாததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து உறவினர்கள் தலையிட்டு சமரச பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் ஆத்திரமடைந்த பாபநாசம் பெட்ரோல் ஊற்றி காருக்கு தீ வைத்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து காருக்கு தீ வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பாபநாசத்தை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.